ஓவராலாக பார்க்குறப்போ இங்கே இந்த கண்டிஷன்ஸில் பஞ்சாப்க்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் அண்ட் எட்ஜ் இருக்குது. ரொம்பவே பெட்டரான ஒரு மிடில் ஆர்டர் அண்ட் 2 இன்ஃபார்ம் லெஃப்ட் ஹேம் பேசர்ஸை வச்சிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் அதுவே இங்கே ஜிடி இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா பஞ்சாபை ஒரு 170 ரன்ஸ்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். அதுவே ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக 200+ ரன்ஸ் அவங்க இந்த கிரவுண்டில் அடிச்சே ஆகணும். பஞ்சாபோட பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே டீப்பாக இருக்குது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க கண்டிப்பாக 200+ ரன்ஸ் அடித்தா மட்டும்தான் இங்கே அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். அண்ட் பஞ்சாப் இங்கே இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா ஒரு 190 to 200 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது இங்கே ஒரு டிஃபெண்டபிள் டார்கெட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க கில், பட்லர் அண்ட் சாய் சுதர்ஷன் இவங்களோட விக்கெட்ஸை எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கணும். சப்போஸ் இவங்களோட விக்கெட்ஸ் எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இது ரொம்பவே க்ளோஸ் கேமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவே இவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஜிடியை ஒரு 180 ரன்ஸ்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை இவங்களால கம்ஃபர்டபுளாக இங்கே சேஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஈவன்லி ஃபாட் கேமாக தான் இருக்க போகுது. ஈவன் தோ நான் இங்கே என்ன தான் பஞ்சாப்க்கு எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் ஜிடியோட டாப் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்குது. ஸோ ஜிடியோட டாப் ஆர்டர் வர்சஸ் பஞ்சாபோட பவுலர்ஸ் ஒரு நல்ல பேட்டிலாக இருக்க போகுது. ஓவராலாகவே இது ஒரு கிராக்கிங் கான்டெஸ்ட்டாக இருக்க போகுது.